வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் மாயலை தோரணம் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒயர் வச்சு தான் நம்ம பின்னிருக்கோமான்னு டவுட்டே வந்துடும் பார்க்குறவங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ட்ரிக்கில் நம்ம இந்த மாயலை தோரணம் பின்ன போகிறோம். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பின்னி பார்த்தேன், க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ ரோலோடு இருக்க ஒயர் எடுத்திருக்கேன். மாயலை தோரணம் வந்து க்ரீன் கலரில் தானே இருக்கும், அதனால் க்ரீன் கலரில் இருக்க ரோலோடு இருக்க ஒயர் எடுத்து சைடு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதையுமே கட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒயர் எடுங்க, அப்போ தான் சிக்காகாமல் இருக்கும். சென்டர்லேருந்து ஒயர் எடுத்துட்டு நம்ம ஒரு அடி ஸ்கேலில் 8 அடி கட் பண்ண போகிறோம். 1 2 3 4 இப்படி தான் கட் பண்ணணும். ஸ்கேலில் 8 அடிக்கு 8 முறை ஸ்கேலை சுற்றிட்டு 8 அடிக்கு ஒயர் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒரு ஒயரை வச்சு 3 ஒயர் கட் பண்ண போகிறோம். 8 அடிக்கு மெஷர் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதே ஒயர் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ஸ்கேல் வச்சு கட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணணும். நம்ம 3 ஒயர் கட் பண்ணிக்கலாம். 3 ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. 8 அடியில் கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் போல் மடிச்சுக்கோங்க, கட் பண்ண ஒயர்லேயும் கொஞ்சம் போல் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் கை சைடில் இருக்கிறது ரன்னிங் ஒயர். இப்போ நம்ம கட் பண்ண ஒயர் வந்து லெஃப்ட் கை சைடில் இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் போல் விட்டுட்டு நார்மல் பேசிக் நாட் போடுறோம். பேசிக் நாட் போட்டுட்டு நம்ம இன்னொரு ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணலாம். கொஞ்சம் போல் விட்டுட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் போல் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பள்ளமாக இருக்க பக்கம் வந்து பின்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேல் பக்கமாக போகணும். பெரிய ஒயர் வந்து மேல் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த மாதிரி நம்ம சொருகிறதுக்கு விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இன்னொரு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அப் அண்ட் டவுன்லாம் இதுக்கு பார்க்க தேவையில்லை, தோரணம் தானே பின்ன போகிறோம், ஒரே நெட்டுக்கு பின்னுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் போல் விட்டுட்டு நம்ம நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேணாம். இந்த பட்டி பின்னுறதுக்காக கட் பண்ணாமல் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த ஒயரை வந்து சொருகிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்துச்சு இல்லையா, இந்த ஒயரை வந்து 2 நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க, அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் சொருகிக்க முடியும். இப்போ இந்த ரன்னிங் ஒயருக்கும் உள்ளே வந்து இப்படி பின்பக்கமாக கொண்டு போயிட்டு கட் பண்ணாமல் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பின்பக்கமாக வச்சுட்டு மடித்து கொண்டு வந்து லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு இதே மாதிரி நம்ம 5 லைன் பின்ன போகிறோம். 5 லைன் பின்னினதுக்கப்புறம் எப்படி தோரணத்துக்கு இலக்கி வந்து விடுவோம் இல்லையா ஒயரு, அது எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். 5 லைன் வந்து இந்த மாதிரி தான் பின்னணும். இந்த ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை மேலே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த ஒயர் விட்டோம் இல்லையா நம்ம, அந்த ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்திங்கன்னா பின்பக்கமாக நம்ம ஒரு ஒயர் மடித்தோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகவும் தேவையில்லை, ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். ஈஸியாக மேக் பண்ணிடலாம். சொருகிறதுல டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் கட் பண்ணி சொருகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக இந்த மெத்தடில் சொல்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மடிச்சுட்டு இப்போ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த மாதிரி லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு லூஸாக விட்டு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி இந்த நம்ம 3 நாட் அளவுக்கு பின்னாடி ஒயர் விட்டுட்டு தான் பின்னுறோம். நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரில் இருக்க நம்ம நாட் போட்டுட்டு
இப்போ ரெண்டாவதுக்கு லூப் மட்டும் ரன்னிங் ஒயரில் க்ரியேட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக அந்த ஒயரை சுற்றிட்டு பின் பக்கமாக இருக்கு இல்லையா, நம்ம விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம நாட் போடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம நாட் போடணும். 5 லைனும் இதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். ஒயர் வந்து கட் பண்ணி சொருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டும் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம 3 லைன் தானே பட்டிக்கு போடுறோம், அதனால இந்த மாதிரி பண்ணுவோம். சென்டரில் மட்டும் அந்த நாட்டில் சுற்றி பின்னிருப்போம். ஃபஸ்ட்டு நாட்டும் செகண்ட் நாட்லேயும் நம்ம அந்த ஒயரை சுற்றி பின்னிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம 5 லைன் பின்னிக்கலாம். 5 லைன் பின்னினதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது 5வது லைன் பின்னிட்டு 6வது லைன் பின்னி வச்சுக்கோங்க. பின்னினதுக்கப்புறம் நம்ம 1 அடி ஸ்கேல் எடுத்துகிட்டு 1 அடிக்கு விட போகிறோம் இலை பின்னுறதுக்காக. 1 அடி ஸ்கேலில் இப்படி பின்னிட்டு ரன்னிங் ஒயரை 1 அடிக்கு விட்டுட்டு கட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இலை பின்னுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு மறுபடியும் ரன்னிங் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஒயரையுமே நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். அதுக்கு அடுத்த நாட்டில் நாட் போட்டுக்கோங்க. இந்த 3 நாட்டை பின்னினதுக்கப்புறம் இன்னொரு வரிசையில் நம்ம அதே மாதிரி 1 அடிக்கு ஒயர் விட போகிறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பட்டி ஃபுல்லாகவே நம்ம 5 வரிசை வந்து பின்னிருப்போம். அதுக்கப்புறம் 2 வரிசைக்கு வந்து இந்த மாதிரி 1 அடியில் ஒயர் விட்டுட்டு பின்ன போகிறோம். மொத்தம் 10 ஒயர் வந்து இதே மாதிரி நம்ம விடுவோம். 5 நாட் போடுவோம், அதுக்கப்புறம் விடுவோம். இதே மாதிரி 10 ஒயர் வந்து 2 ஒயர் விட போகிறோம். அதே ஒயர் அளவுக்கு 1 அடிக்கு விட்டோம் இல்லையா, அதே ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை வச்சு 5 லைன் பின்னிக்கலாம். இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே அப்பப்போ சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 3 நாட் அளவுக்கு 2 நாட்டில் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் 5 லைன் பின்ன போகிறோம் ரன்னிங் ஒயரில். இதே மாதிரி 5 லைன் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு 5 லைன் பின்னிக்கலாம். ஸ்டார்டிங் மட்டும்தான் ஒயர் விடுற மாதிரி இருக்கும். நம்ம 2வது லைன் 3வது லைன் பின்னுறப்ப நம்ம ஒயரை மடக்கிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம 10 ஒயர் வந்து விடணும். இதே மாதிரி 5 நாட் போட்டுட்டு திருப்பி 5 நாட் போட்டதுக்கப்புறம் இப்போது 4வது நாட்டு 5வது நாட் போட்டிருக்கேன். 5வது நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு 1 அடிக்கு விட்டுக்கலாம். கரெக்டாக 5வது நாட்டில் மெஷர் பண்ணிவிட்டு விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு லைன் பின்னிக்கலாம். இதே மாதிரி 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் அந்த 8 அடி ஒயர்லேயே நம்ம பின்னிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து வாசலில் அகலம் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து என்னோடய வாசலுக்கு 8 அடி வந்துச்சு, 35 இன்ச் வந்துச்சு. அதனால நான் வந்து 8 அடிக்கு ஒயர் எடுத்தேன். எல்லா வீட்டு வாசலுக்கும் 8 அடி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் வாசலை அளந்துட்டு அதை டபுளாக இது பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு லைன் பின்னிக்கலாம். இப்போ இன்னொரு லைனுக்கும் நம்ம 1 அடிக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதே ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இப்படி விடுறோன்னா இலை பின்னுறதுக்காக. இந்த வரிசை ஃபுல்லாகவே இதே மாதிரியே தான் பின்னிட்டு போகணும். இப்போ இலை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இலை எப்படி பின்னுறதுன்னு இப்போது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 அடி ஸ்கேலில் நம்ம 10 இன்ச்சுக்கு வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணி 2 ஒயர் கட் பண்ண போகிறோம் இலை பின்னுறதுக்காக. 10 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இல்லை இப்படி விட தெரியல அப்படின்னா நீங்கள் 1 அடிக்கே எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க இலை பின்னுறதுக்காக.
இந்த பட்டிலாம் பின்னுனதுக்கப்புறம் நீங்கள் பின்னுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி இலை எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 2 ஒயர் கட் பண்ணிட்டோம் இல்லையா? கட் பண்ணதுக்கப்புறம் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து நாட் போடணும். கொஞ்சம் போல் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஒயரையும் அந்த ரோலோட இருக்க ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் போல் ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயரையும் கொஞ்சம் போல் விட்டுட்டு சொருகிறதுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. 2 நாட்டில் தான் சொருக போகிறோம். அதனால் 2 நாட்டில் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டால் போதும். ஒயர் அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். 2 நாட்லையாவது சொருகுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சொருகிறதுக்கு விட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம இலை பின்னுறதுக்கு 1 அடி ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா? அதில் நம்ம நாட் போட போகிறோம். இப்படி வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இலை பின்னுறதுக்கு 1 அடி விட்டுருந்தோம் இல்லையா? அந்த ஒயரை எடுத்து மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கிறோம். நான் சொல்கிறத விட நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அந்த ஒயர் எடுத்து நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். அதனால் நான் நாட் டீட்டெயிலாக சொல்லலை. அதுக்கடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த குட்டி குட்டியாக விட்டோம் இல்லையா? இந்த ஒயர்ஸையுமே இப்படி வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நாட் போட்டிங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்த ஒயரில் 2 ஒயர் தானே, அதுக்கடுத்து இன்னொரு நாட் போட்டதுக்கப்புறம் எப்படி அந்த ஒயரை ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இன்னொரு நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா? அந்த ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஒயரை விட்டுட்டு மடித்த பக்கம் வந்து முன்பக்கமாக வர மாதிரியும் பெரிய பக்கம் வந்து மேல் பக்கமாக போகிற மாதிரியும் வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட்டை டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஒயர் லூஸ் ஆகாமல் இருக்கும். சொருகிறதுக்கு மட்டும் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக கொண்டு வாங்க. பின்பக்கமாக கொண்டு வந்து எப்படி நம்ம பட்டி பின்னுறதுக்கு 5 லைன் பின்னிட்டு நம்ம ஒயரை வந்து விட்டோமோ அதே மாதிரி பின்பக்கமாக ஒயரை இப்படி மடித்து கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு சொருகிற டைமும் சேவ் ஆகும். கட் பண்ணி சொருகும்போது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணுறோம். மடிச்சுட்டு நம்ம நாட் போடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே இதை வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். ஒரு முறைக்கு 2 முறை வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா? அந்த ஒயரை அந்த லூப் பின்னாடி விட்டோம் இல்லையா ஒயரு, அந்த ஒயரை பின்பக்கமாக மடித்து கொண்டு வந்த ஒயரையும் உள்ளே விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து உட்லெஸ் ஒயர் பேஸ்கெட்டில் போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேண்டில் போடுறதுக்காக போட்டிருப்போம். அதுக்கடுத்து இன்னொரு நாட் வந்து ரன்னிங் ஒயரை மடிச்சிருக்கோம், பின்பக்கமாக ஒயரை விட்டுருக்கோம். இன்னொரு முறை சொல்கிறேன். பின்பக்கமாக விட்ட ஒயரையும் சேர்த்து நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இழுத்துக்கலாம் ஒயரை. பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து வச்சுட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போது 2 நாட் வந்து நம்ம உள்ளே வச்சு பின்னிருப்போம் பின்பக்கமாக. அதுக்கடுத்து 4வது நாட்டில் வந்து நீங்கள் அந்த ஒயரை வச்சு சேர்த்து பின்ன தேவையில்லை. இதுக்கப்புறம் நார்மலாக நாட் போட்டுக்கோங்க ரன்னிங் ஒயரில். எதுக்காக நம்ம ஒயரை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறோன்னா இலை வர மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம 4 ஒயரையுமே ஒரு அடிக்கு விட்டுட்டு பின்னலாம். ஆனால் இலை வர்றது வந்து அழகாக அந்த இலையோட ஷேப் தெரிகிறதுக்காக நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம
ஃபஸ்ட் இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த பின்பக்கமாக விடுறீங்க இல்லையா, அந்த ஒயர் வந்து இந்த 4 நாட் அளவுக்கு ஓரளவுக்கு லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. இப்போ நம்ம 3வது லைனில் இந்த பின்பக்கமாக இருக்கிற ஒயரை சுற்றி நம்ம நாட் போடுறோம். இதை நான் வந்து ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் வாட்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் ஸ்லோவாக இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக வந்து இந்த இலை பின்னுறதை மட்டும் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு நாட் வந்து அந்த பின்பக்கமாக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு நாட் போடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா நம்ம சொருக தேவையில்லை. அப்பப்போ நம்ம அப்படியே பின்னிக்கிட்டே போயிடலாம். இதுக்கப்புறம் 3வது லைன் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து நம்ம சொருக தேவையில்லை. அதுக்கப்புறம் சும்மாவே நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அந்த 4வது நாட்டில் இருக்க ஒயரை எடுத்து சுற்றிட்டு லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை இலை பின்னுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 ஒயராக எடுத்து நம்ம நாட் போட போகிறோம் இலையோட ஃபினிஷிங்காக. எப்படின்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே சொருகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா 2 ஒயர், இந்த 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு 2 ஒயர் எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இலையோட அந்த கூர்மையான எட்ஜ் பகுதி வருது இல்லையா, அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இன்ட்டு மாதிரி வருது இல்லையா சென்டரில், இதில் ஒரு நாட் போடணும். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் அருங்கோணத்தில் நமக்கு அந்த இலையோட வடிவம் கிடச்சிருக்கும். ஃபினிஷிங்கு இப்படி ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒயர்ஸை வந்து கிராஸில் உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்து கிராஸில் நம்ம சொருகிக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம இலை வந்து ஒவ்வொரு இலைக்கும் இதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். நம்ம 10 இலைக்கு வந்து இந்த தோரணம் பட்டியில் ஒயர் விட்டுட்டு பின்ன போகிறோம். நான் இப்போது ஒரே ஒரு இலை மட்டும் ஸ்லோவில் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒயரை இருக்கிற வரைக்கும் சொருகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கிராஸில் சொருங்க. இந்த ஒயரை இந்த பக்கம் சொருங்க. சொருகிட்டு மேலே வரைக்கும் அந்த ஒயரோட எட்ஜு வரைக்கும் சொருகணும். அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக கிடைக்கும். ஒயரும் அந்த இலை வந்து வளையாமல் இருக்கும். இப்போ நான் சொருகியிருக்கேன்ல, இந்த மாதிரி சொருகிட்டு ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சொருகினதுக்கப்புறம் இலை உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி 5வது லைனில் நம்ம 2 ஒயராக விட்டுட்டு இந்த தோரணம் பட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வர போகிறோம். 10 ஒயர் வந்து இலைக்காக நம்ம விடுறோம். இந்த பட்டியோட இதில் 10 ஒயர் வந்து நம்ம விட்டுருப்போம். இதுக்கப்புறம் ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாகிட்ருக்கும். 8 அடிக்கு விட்ட ஒயர்ஸு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை 5 நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிட்டு இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. நம்ம 5 ஒயராக வந்து நாட் போட்டுட்டு இலை விடுறதுக்காக ஒயர் விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. அதுக்கப்புறம் நம்ம இலை வந்து தனியாக பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இலை பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மெத்தடில் நம்ம 5 இலையும் பின்னிக்கலாம். 10 இலை பின்ன போகிறோம். இந்த மாதிரி 10 இலையும் நம்ம பின்னிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். பேஸ்கெட் பின்னுற ஒயரில் நம்ம வந்து மாயிலை தோரணம் பின்னோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிறப்பெல்லாம். இப்போ மறுபடியும் 10 அடியில் 10 இன்ச்சில் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு முறை இலை பின்ன போகிறோம். இந்த முறை காட்ட போகிறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்டியிருப்பேன். ஒயர் கட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி காமிச்சிருப்பேன்.
ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நாட் போட்டோமோ ரன்னிங் ஒயரை வச்சுட்டு 10 இன்ச்சில் கட் பண்ண நாட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு சொருகிறதுக்கு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு 1 அடிக்கு விட்ட ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் இப்படி பின் பக்கமாக கொண்டு வந்துட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அது அப்படியே உள்ளே சொருகின மாதிரி ஆயிரும். ஈஸி மெத்தடில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு ஒயரையும் கொஞ்சம் போல் மடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் தான் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அந்த இலையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த தோரணம் பட்டியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இலை ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட்டி வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். அந்த இலைக்கு விட்ட ஒயர்ஸில் இலை பின்னுறோம். இப்போ 2வது லைனை 2 இன்ச் ஒயர் விட்டுட்டு 3 லைன் பின்ன போகிறோம். 3 லைனையுமே ஒயர்ஸை வந்து கட் பண்ணி தான் நான் வந்து ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன். கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒயர் வந்து சொருகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அப்போ சொருக ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பின்ன இலையில் அந்த மாதிரி உங்களுக்கு மடிக்க தெரியலன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போ 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் 3வது லைனில் உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. சொருகி விட்டதுக்கப்புறம் நம்ம 2 ஒயராக எடுத்து முடிச்சு போட போகிறோம். இலையோட ஃபினிஷிங்காக 2 ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டோம். அருங்கோணத்தில் வரும் நம்ம இந்த ஃபினிஷிங் பண்ணுறப்ப. அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம இலையோட ஃபினிஷிங் பண்ணுறோம். நம்ம சேனலில் ஒயர் பேஸ்கெட் வந்து ப்ளேலிஸ்ட் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு நாட் வந்து சென்டரில் கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். நம்ம 2 இலை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். கிராஸில் ஒயர்ஸை சொருகிக்கோங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருங்க, அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணதுனால நீங்கள் வந்து ஒயரை எவ்வளோ பின்னாடி சொருகிறீங்களோ அவ்வளோக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இலை வந்து. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸில் சொருகிக்கோங்க ஒயர் இருக்கிற வரைக்கும். நான் எல்லா இலையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 10 இலைக்காக நம்ம ஒயர் விட்டுருக்கோம். 5 நாட் போட்டதுக்கப்புறம் 5வது நாட்டில் 2 ஒயராக விட்டுருப்போம். நான் எல்லா இலையும் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் நான் போட்டுட்டு சொருகிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஃப்ளார் செட் பண்ண போகிறோம். மா இலையில் நம்ம வந்து ஃப்ளார் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளார் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஃப்ளார் எப்படி மேக் பண்ணணுன்றத வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளார் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ரவுண்ட் ஃப்ளார் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு 5 அடிக்கு ஒயர் எடுத்திருக்கேன். 5 அடிக்கு ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 10 முறை சர்க்கிள் பண்ணி சுற்றிக்கோங்க. ஒயரை பின்பக்கமாக சுற்றிட்டு நான் சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கப்புறம் 10 சர்க்கிள் வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒயரை பின்பக்கமாக இருந்து கொண்டு வர போகிறோம். ரிவர்ஸில் தான் பின்ன போகிறோம். இந்த ஃப்ளார் வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். லெஃப்ட் கை சைடில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க அந்த சர்க்கிளை, இல்லைன்னா ஒயர் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ரிவர்ஸில் பின்பக்கமாக விட்டுட்டு ஒரு சர்க்கிள் சுற்றிருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் சுற்றிட்டு டைட் பண்ணிக்கோங்க. பள்ளமாக இருக்க பக்கம் மட்டும் வெளியே வர மாதிரி வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டே வர போகிறோம். அந்த சர்க்கிளில் அப்படியே பக்கத்தில் நம்ம அப்படி வச்சுட்டு லெஃப்ட் கை சைடில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த சர்க்கிளை சுற்றிட்டே வரலாம். இதே மாதிரி இந்த சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றிட்டு 2வது சர்க்கிளும் சுற்றிக்கோங்க. இந்த ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம்.
அடுத்தடுத்து நீங்கள் சுற்றிட்டே வாங்க, ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நான் 10 சர்க்கிள் வந்து உள்ளே சுற்றிருக்கேன் ஒயரு. உங்களுக்கு வந்து இதில் சின்னதாக வேணும்னா சின்னதாக நீங்கள் ஒரு 5 சர்க்கிள் சுற்றிக்கோங்க. இந்த ஒயர் வந்து 2 முறை வந்து மேலே சுற்றி கொண்டு வரலாம். 2 முறை சுற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இதில் நம்ம எட்ஜை கட் பண்ணிவிட்டு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். நான் பிங்க் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எட்ஜை கட் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் எடுத்து ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கோர்த்துக்கோங்க. அந்த பீட்ஸை நம்ம கோர்த்துட்டு நம்ம இப்போ தோரணம் பட்டியில் எப்படி இதை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஒயரை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பிரிஞ்சு வராது உங்களுக்கு இந்த பீட்ஸு சேர்த்ததுக்கப்புறம். இதே மாதிரி நம்ம 2 ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கோம். ரவுண்டு ஃப்ளாரில் இந்த மாதிரி பூ மாதிரி இருக்க ஃப்ளார் வந்து பூ மாதிரி இருக்க ஃப்ளாரு 8 மேக் பண்ணியிருக்கோம். மொத்தம் 10 ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கோம். 10 இலை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 10 இலைக்கும் ஒரு ஃப்ளாருன்னு சொல்லிட்டு சென்டரில் 2 ரவுண்டு ஃப்ளார் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு அருங்கோணம் நாட்டு இலை இருக்கு இல்லையா, அந்த இலைக்கு மேலே கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு, இலைக்கு சென்டர் பார்த்துக்கோங்க. தோரணத்துக்கு சென்டர் பார்க்க தேவையில்லை. அந்த பட்டியில் நம்ம சொருகிறோம். நான் சொல்கிறத விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் ஒயர் வந்து ஒரு ஃப்ளாரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு ஃப்ளாரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து 3 நாட்டுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். இந்த மாதிரி சென்டராக இலைக்கு சென்டர் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாராக சொருங்க. வந்து பூ மாதிரி இருக்க 4 ஃப்ளாரை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரவுண்டில் 2 ஃப்ளார் இன்சர்ட் பண்ணுங்கள். திருப்பி பூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாரில் 2 ஃப்ளாரை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து சென்டரில் அந்த 2 ரவுண்ட் ஃப்ளார் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒயரில் தான் பின்னிருக்கோமான்னு அவங்களுக்கே டவுட் வந்துடும் பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் பின்னி பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 50-50ல் பேஸ்கெட் வந்து நியூ மாடலில் மினி பேஸ்கெட் போட்டிருப்பேன், வி ஷேப்பில். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதே மாதிரி நான் இந்த பட்டியோட ஃபுல் ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளாரெல்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாசலில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. சென்டரில் மட்டும் நம்ம ரவுண்ட் ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளார் மேக்கிங் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வாசலில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், உள்ளன் த்ரெட்டை வச்சுட்டு மாட்டியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக வந்து கயிறு கொடுத்துட்டு மாட்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.